presence of Dr. B.R. Ambedkar and a separate electorate. 1920களில் ஒடுக்கப்பட்டவர்களின் போராட்டங்களின் மையப்புள்ளியாக டாக்டர் அம்பேத்கர் விளங்கினார். ஒட்டுமொத்த மக்கள், தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கு முக்கியமான ஒரு தலைவராக யார் இருந்தார் அப்படின்னா அம்பேத்கர் தான். 1920 காலகட்டத்தில் இவருடைய போராட்ட குணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மகாத்மா காந்தி எதிர்க்கக்கூடிய அளவுக்கான போராட்ட குணமாக இருந்தது. ஏன்னா இவர் கேட்டிருந்தது தனி தொகுதி, அதுதான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்குமே காரணம். இவர் ஒரு மகர் கம்யூனிட்டியில் பிறந்தவர் தான், இராணுவ வீரரோட மகனாக பிறந்தவர் தான் டாக்டர் B.R. அம்பேத்கர். முதல்ல அவங்க கம்யூனிட்டியில் 10வது தாண்டின ஒரே ஆள் நம்ம டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். அப்புறம் என்ஃபில்ஸ்டன் காலேஜில் படிச்சிருந்தார். 1921 டிகிரி வாங்கியிருந்தார். தென் வித் ஹெல்ப் ஆஃப் பரோடா கிங் ஆஃப் பரோடா அல்லது மகாராஜா ஆஃப் பரோடா, அங்கே அவரோட உதவினால தான் படித்து அப்புறம் யுனைடெட் ஸ்டேட் போய் அங்கே ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, டாக்டரேட் ஃப்ரம் த கொலம்பியா யூனிவர்சிட்டி. அப்புறம் லண்டனுக்கு போய் லா ஆஃப் எக்கனாமிக்ஸ். அம்பேத்கரோட பிரில்லியன்ஸ் த அட்டென்ஷன் ஆஃப் மெனி. அனைவருடைய கவனமுமே அம்பேத்கரின் பக்கம் தான் இருந்தது. 1916 மானுடவியல் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு இந்தியாவின் சாதிகள், காஸ்ட் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் பேப்பரை சமர்ப்பித்தார். இந்த கட்டுரை தான் பின்னால் என்ன வந்தது அப்படின்னா அரிய இந்திய புத்தகம் அப்படிங்கிறது, இந்தியன் ஆன்டிக்வரி அப்படின்ற பேரில் பதிப்பிக்கப்பட்டது. இந்த 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு வந்தது. அந்த ஆக்டின் படி 1920 எலெக்ஷன் வச்சுருந்தாங்க. அந்த எலெக்ஷனில் யாரெல்லாம் ஓட்டு போடலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அப்போ அதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அதுதான் சவுத் போரோ கமிட்டி. அந்த சவுத் போரோ கமிட்டியில் யார் மெம்பராக இருக்கிறது கூப்பிட்டாங்க அப்படின்னா நம்ம டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க அந்த காலகட்டத்திலே. இப்போ தான் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இங்கே தான் முதல்ல நமக்கு தனி தொகுதிகள் வேணும் அப்படிங்கிறத தொடங்கியிருக்காரு. ஏன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை மட்டும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க இல்லையா, அதனால தான் அம்பேத்கர் என்ன சொன்னார் அப்படின்னா அந்த தொகுதி மக்களுக்கு அவங்களே ஒரு ஆள் தலைவராக நிற்கட்டும், அந்த மக்கள் மொத்த பேரும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அப்போ அந்த ஆள் ரெப்ரசன்ட் பண்ணும்போது அந்த மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும் இல்லையா, அதனால் தனி தொகுதி வேணும்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணினார். ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் வாக்களிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் தேர்தலில் போட்டியிடும் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட வேட்பாளர் தீண்டத்தக்க வாக்காளர்களை சார்ந்திருக்க நேரிட்டால் வாக்களிக்கும் பின்னவருக்கு கடமைப்பட்டவராகவும் அவர் மாற வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று அம்பேத்கர் கருதினார். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காலகட்டம். அந்த காலகட்டம்லாம் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக சுதந்திரமாக பணியாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்படும் என்றும் அவர் நினைத்தார். இடஒதுக்கீடு பெறப்பட்ட இடங்களில் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட வாக்காளர்கள் மட்டுமே வாக்களித்தால் அவர்கள் தங்களின் உண்மையான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க முடியும். இப்போ ஒருவேளை இப்போ அம்பேத்கரோட ஐடியா என்னவாக இருக்குது அப்படின்னா ஒரு இடத்துல ஏங்கிற ஒரு கம்யூனிட்டி பீப்புள் இருக்காங்க, அங்கே ஃபுல்லாகவே டிப்ரெக்லஸ். அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, அம்பேத்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இவங்களிலிருந்து ஒரு ஆள் லீடராக போகட்டும். அப்படி லீடராக போனாங்க அப்படின்னா இந்த மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறார். இப்போ ஒருவேளை BCDன்னு நிறையா கம்யூனிட்டி இருக்குது. இப்போ என்ன தான் ஒரு தலித் லீடர் இந்த இடத்துல ஒரு லீடரை வச்சுருந்தாலுமே இங்கே BC எல்லாம் வேறு கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் இப்போ BC எல்லாமே அப்பர் கம்யூனிட்டியாக இருக்குன்னு வச்சுக்கோம். இவர் ஜெயிச்சிருந்தாலுமே இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இருக்குமா, அப்போ அந்த இடத்துல அவர் ஜெயிச்சுமே பலன் இல்லை. அதனால் இதுதான் சரியான வழி அப்படின்னு சொல்லி தனி தொகுதி, செப்பரேட் எலக்டரேட் வேணும்னு சொல்லி எவ்வளவோ காலங்கள் முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தார் அம்பேத்கர். இது மகத் அப்படிங்கிற இடத்துல நடந்த சத்தியாகிரக போராட்டம் 1927. என்ன நடந்தது அப்படின்னா பொது நீர்நிலைகளில் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒருபோதும் தண்ணி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு சட்டம் மாதிரி இருந்தது. அதை எதிர்த்து கேஸு போட்டு கடைசியில் அனைவருக்கும் சமம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்தது. அதுலேயும் அம்பேத்கருக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது. அம்பேத்கர் புதிய பத்திரிகைகள் மற்றும் அமைப்புகளை தோற்றுவித்தார். மூக் நாயக், வாய் பேச முடியாதவர்களின் தலைவர், வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ் அப்படிங்கிற மாதிரி என்ற பத்திரிகை தனது கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காகவும் பைஸ்கரித் ஹித்காரிணி சபா, தனித்து விடப்பட்டவர்களின் நலனுக்கான அமைப்பு என்ற அமைப்பை தனது செயல்பாடுகளுக்காகவும் அவர் தொடங்கினார். இந்த ஹித்காரிணி சபா அப்படிங்கிறது நிறைய முறை கேட்ட கொஸ்டின். பம்பாய் சட்டப்பேரவை உறுப்பினராக அவர் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களின் மீது விதிக்கப்பட்ட திறன் குறைபாடுகளை களைவதற்காக அயராது பாடுபட்டார். ஊருணிகள் மற்றும் கிணறுகளில் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தர வேண்டிய அடிப்படை உரிமைகளை மீட்டுத்தர மகத் சத்தியாகிரகம் என்ற அமைப்பையும் தொடங்கினார். அம்பேத்கரின் அறிவாற்றல் மற்றும் பொது நடவடிக்கைகள் அனைவரின் கவனத்தையுமே ஈர்த்தன. இந்திய தேசிய ஆதிக்க ஆட்சியின் அதிகாரிகளை காங்கிரஸ் மற்றும் காலனி குறிவைத்து அவரது நேரடி தாக்குதல் இருந்தன. அது காங்கிரஸாக இருந்தால் எந்த இயக்கமாக இருந்தானே தவறு தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தவர் தான் டாக்டர் B.R. அம்பேத்கர். இதனிடையே காங்கிரஸ் கட்சி மற்றும் காந்தியடிகளின் கீழ் சுதந்திர போராட்டம்
முடிவெடுக்கும் கட்டத்தை எட்டியது. பூரண சுதந்திரம் அல்லது முழுமையான விடுதலை என்பதற்காக போராடுவதை குறிக்கோளாக அறிவிக்கும் இறுதி நிலையை சுதந்திர போர் அடைந்தது. தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதியில் பெறுவதில் அம்பேத்கர். இப்போது சுதந்திர இந்தியாவில் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களின் எதிர்காலம் குறித்து அம்பேத்கர் பெரிதும் கவலை அடைந்தார். காங்கிரசின் கட்டுப்பாட்டில் சாதி இந்துக்களின் ஆதிக்கம் அதிகம் இருக்கும் என அவர் கவலையடைந்தார். அனைத்து கட்சி மாநாடுகள், சைமன் குழு வட்டமேசை மாநாடு என அனைத்து இடங்களும் தனித்தொகுதியில் வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் மீண்டும் வலியுறுத்தினார். 1930, 31, 32 3 வட்டமேசை மாநாடு நடந்தது. 3 வட்டமேசை மாநாடுலையுமே அம்பேத்கர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார். அதுவும் அவர் முக்கியமாக டிமாண்ட் பண்ணது செப்பரேட் எலக்டரேட்டு தான். அந்த அளவுக்கு தீவிரமாக இருந்தார். ஏன்னா இன்றைக்கி இதை நம்மளால் சாத்தியப்படுத்த முடியலை அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா என்ன நினச்சாலுமே இந்த செப்பரேட் எலக்டரேட் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போயே போராடிடுவோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக போராடிட்டு இருக்காரு அந்த தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்காக. அப்படி தான் செகண்ட் ரவுண்ட் டேபிள் போனபோது தான் காந்தியடிகள் செப்பரேட் எலக்டரேட்டுக்கு ஒருபோதும் சம்மதிக்க முடியாது. ஏன்னா இந்தியா அப்படிங்கிற தேசத்தில் இந்துக்களுக்குள்ள நிறைய ஜாதிகள் இருக்குது. அது ஒருபோதும் பிளவுபற்றக்கூடாது அப்படிங்கிறத என்னோட எண்ணம். அதனால் தனித்தொகுதி அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி தான் மகாத்மா காந்தி சொல்லியிருந்திருப்பார். அதில் அம்பேத்கருக்கு மிகப்பெரிய கஷ்டமும் கூட. வகுப்பு வாரி தொகுதி இடஒதுக்கீடு. லண்டனில் நடந்த 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக காந்தியடிகள் மற்றும் அம்பேத்கர் செல்வதற்கு முன் அவர்களிடையே தனித்தொகுதிகள் பற்றிய கருத்தில் நடந்த பேச்சுக்கள் தோல்வியடைந்தன. வட்டமேசை மாநாட்டின் போது இரு தலைவர்களிடையே இருந்த கருத்து குறித்து விவாதம் நடந்தது. பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்ட் இதில் தலையிட்டு முடிவெடுக்க வேண்டும் என்று இந்த கருத்தில் முடிவு எட்டப்படாமல் இருந்தது. ஆகஸ்ட் 1932 வகுப்புவாரி தொகுதி ஒதுக்கீடுகள் குறித்து பிரிட்டிஷ் அரசு அறிவித்தது. இவ்வாறாக இடஒதுக்கீட்டுடன் கூறிய தனித்தொகுதிகள் பற்றிய அம்பேத்கரின் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டன. அம்பேத்கர் என்ன கேட்டிருந்தாங்க, அம்பேத்கர் கிட்டத்தட்ட ஒரு 76 பக்கம் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே தனித்தொகுதியில் தான் அம்பேத்கர் கேட்டது. அப்படியே பிரிட்டிஷை சேர்ந்த ராம்சே மெக்டொனால்டு கொடுத்துருந்தாங்க. அதனால தான் அதை மெக்டொனால்டு அவார்டு அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? இப்போ இவர் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார். வந்த சமயம் இதே 2வது மாநாட்டில் 31 காந்தி வந்தது என்ன பண்ணிட்டார், திரும்பியும் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் தொடங்கினார் இல்லையா, திரும்பியும் அவரை சிறையில் போட்டாங்க. இப்போது நம்ம அம்பேத்கர் கிட்டத்தட்ட 71 சீட்டு கிட்ட வாங்கிட்டு வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் இது யாருக்கு பிடிக்கல அப்படின்னா மகாத்மா காந்திக்கு பிடிக்கல. அது எப்படி மீன் நான் அவ்வளோ தூரம் சொல்லிட்டு வந்திருக்கேன் தனித்தொகுதியில் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி, ஆனால் அதையும் மீறி நீங்கள் தனித்தொகுதியில் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இது இந்தியாவே பிளவுபடுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஐயா மகாத்மா காந்தி ஏர்வாடா சிறையில் இருக்க வரையும் சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். இப்போது அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு, என்ன நடந்தாலும் சரி எனது தனித்தொகுதியின் கோட்பாட்டை ஒருபோதும் நான் விடப்போவதில்லை அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் ஒரு பக்கம் சொல்கிறாரு. அப்போ இந்த மாதிரி போயிட்டுருக்கல தான் அம்பேத்கர் பக்கமும் நிறையா இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அங்கே காந்தி அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வயது ஆகிட்டே இருக்குது. அப்போ அவர் கூட இருக்கக்கூடிய மதன் மோகன் மாளவியா, ராஜேந்திர பிரசாத் எல்லாருமே என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, நாமும் போய் அம்பேத்கர்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர்கிட்ட பேச வராங்க. என்னதான் இருந்தாலும் அவர் நம்மளுடைய மூத்த தலைவர் இல்லையா, அவரோட ரொம்ப உயிருக்கு போராடக்கூடிய சூழ்நிலையில் இருக்கார், நீங்கள் தான் கொஞ்சம் இறங்கி வரணும் அப்படிங்கும்போது எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனாலும் அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு, இந்த விஷயத்தில் மட்டும் ஒருபோது இறங்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தீவிரமாக இருக்கார். இருந்தாலும் காந்தியடிகளுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமான நிலைமைக்கு அப்புறம் தான் தனித்தொகுதி வேண்டாம், பொது தொகுதி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஐயா மகாத்மா காந்தி சொல்லியிருப்பார். பொது தொகுதியில் உங்கள் ஆட்கள் நிற்கட்டும், அந்த தொகுதி அப்படிங்கிறது ரிசர்வ் தொகுதி அறிவிச்சிருவோம், அது 20-30 வருஷங்களுக்கு அவங்க மட்டுமே போட்டிடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐயா மகாத்மா காந்தி சொன்னார். ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி ஐயா அம்பேத்கருக்கு கிட்டத்தட்ட 140 சீட்டுக்கு மேலே கொடுத்துருந்தாங்க. அந்த போடப்பட்ட ஒப்பந்தத்துக்கு பேர் தான் பூனா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி. அந்த பூனா ஒப்பந்தம் ஐயா மகாத்மா காந்திக்கும் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களுக்கும் தான் போடப்பட்டது. ஆனால் அந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டது யாருன்னு கேட்டால் காந்தி கையெழுத்திடலை. ஏன்னா காந்தி அப்போ சிறையில் இருந்தார்லேயே மதன் மோகன் மாளவியா தான் கையெழுத்திட்டிருப்பார். அதில் ஒன் ஆஃப் தி சிக்னேட்டரி அப்படிங்கிறவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ரெட்டமலை ஸ்ரீனிவாசனும் கூட. இடஒதுக்கீடு பெற்ற தொகுதிகள் என்ற சட்ட அம்சம் அரசியல் சாசனத்தில் சேர்க்கப்பட்ட திருத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டன. சுதந்திர இந்தியாவின் அரசியல் சாசனத்திலும் இது இடம்பெற்றது. அம்பேத்கரும் கட்சி அரசியலும். அம்பேத்கர் 2 கட்சிகளை ஆரம்பித்தார். சுதந்திர தொழிலாளர் கட்சி, this was the first one of the Independent Labour Party in 1937. இதுதான் எலெக்ஷனில் நின்றது 1937 எலெக்ஷனில். அந்த செகண்ட் ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன், இது 1942. அவரது போராட்டங்களை அங்கீகரித்த காலனி அரசு தனது ஆதரவை சமன்படுத்த அம்பேத்கரின் சேவைகளை பயன்படுத்தியது. அம்பேத்கருக்கு பயங்கரமாக லாயலாக இருந்தாங்க, பிரிட்டிஷ் லாயலாக இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு இவரோட போராட்ட குணம் நல்லா இருந்தது.
ஒரு முறை இவர் வட்டமேசை மாநாட்டுக்கு கலந்துக்கிட்ட போய் தான் அங்கே ஆங்கிலேயர்களோட பழக்க வழக்கம் நாம் வணக்கம் சொல்கிற மாதிரி அவங்க கை கொடுக்குறது உண்டு. அப்போ கை கொடுக்கறதுக்கு அம்பேத்கர் கையை நீட்டும் போது அவரும் கை நீட்டுறாரு. ஆனால் அம்பேத்கர் கை கொடுக்காம கையை எடுத்துறாரு. எதனால் அப்படிங்கும்போது, நான் ஒருவேளை தொட்டு விட்டால் உங்களது தேகம் என்பது தீட்டாகி விடும் அப்படிங்கிறார். அது எப்படி தொட்டா தீட்டாகும் அப்படிங்கிற இதே நிலை தான் எங்களுடைய இந்தியாவில் இருக்கிறது. அதனால் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீங்கள் தான் சரி செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவர் மெக்டொனால்ட் அப்படிங்கிறவர் அந்த கம்யூனல் ஆஃபரை கொடுத்துருப்பார். 1942ஆம் ஆண்டு பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவின் உறுப்பினராக அம்பேத்கர் நியமிக்கப்பட்டார். சில மாதங்களுக்கு பிறகு அரச பிரதிநிதியின் வைஸ்ராய் அமைச்சரவையில் அமைச்சராக இடம் பிடித்தார். அந்த அளவுக்கு டாப் மோஸ்ட் போஸ்டிங்லாம் போயிருந்தார். நாட்டுக்கு அவர் ஆற்றிய சேவைகளுக்கு மகுடம் சூட்டும் விதமாக சுதந்திர இந்தியாவின் அரசியல் சாசன வரைவு குழுவின் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1946 டிசம்பர் 9 தொடங்கப்பட்ட அரசியலமைப்பு எழுதுவதற்கான வேலை அப்படிங்கிறது அதில் கிட்டத்தட்ட மேஜர் கமிட்டி 8 இருந்தது. அதில் ஒரு முக்கியமான கமிட்டி தான் வரைவு குழு. அந்த வரைவு குழுவோட தலைவர் தான் ஐயா டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்தியா அப்படிங்கிறது சுதந்திரம் அடைந்ததுக்கப்புறம் இந்தியாவின் முதல் சட்டத்துறை அமைச்சராக டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் நிறுவினார். அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் தலைவர். இந்தியாவின் மூலை முடுக்கெல்லாம் எங்கெல்லாம் ஏழைகள் இருக்காங்களோ, அடித்தட்டு மக்கள் இருக்காங்களோ, அவங்களாம் இன்றைக்கும் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவராக தான் டாக்டர் B.R. அம்பேத்கர் இருக்கார். அவருடைய புகழ் இன்றைக்கும் இல்லை, வெறும் தலைவராகவும் இல்லை, வெறும் எல்லாரையும் மாதிரியும் ஒரு சிறையில் வைக்கக்கூடிய ஒரு தலைவர் இல்லாமல் அனைத்து பிரிவினருக்கும் இருக்கக்கூடிய ஒரே தலைவராக இது மாறும்போது தான் அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாம், கவலைகள் எல்லாமே அன்றைக்கி தான் அது தீரும். சரிங்களா? ஓகே, நம்மளுடைய டெலகிராம் சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கரண்ட் அஃபேர்ஸை விடாமல் தினமும் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். சரிங்களா? தேங்க்யூ.